ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே உயிரானவள் எபிசோட் 13 தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வீட்டிற்குள் வந்த கௌசிக் சோஃபாவில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி ஒருவனிடம் நான் கேட்ட விஷயம் என்னாச்சு என்று கேட்டபடி சட்டை காலர் பட்டனை கழட்டிவிட்டு கை பட்டனை கழட்டி முட்டி வரை மடக்கியபடி கேட்டான். சார், மதி இங்கே சென்னை காலேஜுக்கு வர ஒரே காரணம் ரங்கன் சார் என்றான். ஏன் இந்த காலேஜை சூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுதா? அது தெரியல. ஆனால் மதி சென்னை வரத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஆகி போலீஸ் ஸ்டேஷன் வரை போகியிருக்கு. போலீஸ் வர அளவுக்கு என்ன ஆச்சு? ரங்கன்னு ஒரு பையன் மேலே மதி அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ரீசன்னு போலீஸ்க்கும் மதி அம்மா அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும். ஓஹோ, ரங்கன் என மனதில் சொல்லி புருவம் சுருக்கி, 2 பேரும் லவ் ஏதாவது பண்ணுனாங்களா? அது தெரியல சார். ஆனால் ரங்கன் தங்கச்சி இளமதி ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து மதி கிளாஸ் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் அடிக்கடி இளமதி வீட்டுக்கு மதி போயிருக்காங்க. அதனால் ரங்கனை மீட் பண்ணி லவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் உண்மை என்னன்னு இன்னும் சரியாக தெரியல என்று பணிவாக சொல்லி அவன் சேகரித்த ரங்கன் விவரம் முழுவதும் ஃபைலில் முன்னால் வைத்தான். காதல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லும் போதே கௌசிக் முகம் ஒரு நொடி இறுகி முகத்தை வெறுமையாக வைத்து, அந்த ரோஹித் எப்படி? ரோஹித் மதியோட சொந்த அத்தை பையன்தான். ஆனால் கொஞ்சம் வருஷமாக 2 ஃபேமிலியும் சரியாக பேச்சுவார்த்தை இல்லை. மதி அண்ணா விவேக் லவ் பண்ணது ரோஹித் அக்காவை தான். ஏதோ சண்டையாகி விவேக் வீட்டோட மாப்பிள்ளையாகி அவங்க குடும்ப டெக்ஸ்டைல் பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, யூ மே கோ நவ் என சொல்லி அனுப்பி வைத்தான். அவன் சென்றதும் ஓகே, அதான் காலேஜில் அவள் ரோஹித் கூட பேசுறது இல்லை போல என தனக்கு தானே பேசி கொண்டு இருந்தான். அப்போது அந்த ரங்கனை லவ் பண்ணி வீட்டில் ஒத்துக்காமல் போனதுனால ரங்க மேலே போலீஸ் கேஸ் போட்டு இவளை காலேஜ் ட்ராப் பண்ணி இவ்வளோ தூரம் படிக்க அனுப்பியிருக்காங்க. இங்கே இருந்தால் அந்த ரங்கனை லவ் பண்ணுவான்னு தாத்தா பொண்ணு கேட்டதும் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போது மிஸ் வாயாடி லவ் ஃபெயிலியரா? அதான் அவள் அம்மா அப்பா கூட பேசுறது இல்லை போல என்று தப்பாக எண்ணி அவனே கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எல்லா மூலையிலும் யோசித்து முடிவு செய்து விட்டான். இந்த பைத்தியத்தை லவ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரை போன மூஞ்சி எப்படி இருக்கு என்று தனக்கு தானே சொல்லி ஃபைலை ஓப்பன் செய்து பார்த்தான். 25 வயதுக்கு மேல் ஒரு இளைஞன், சற்று கருமையாக, பார்க்க ஊர் நாட்டாமை போல இருந்தான். இவனையா இவளுக்கு பிடிச்சது? பார்க்கவே நல்லா இல்லை என முகம் சுளித்து அவனது படிப்பு விவரத்தை பார்த்தான். 12ஆம் வகுப்பு படித்து முடித்து அதற்கு மேல் கல்லூரி செல்லாமல் பொள்ளாச்சியில் சொந்த தொழிலான தேங்காய் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறான் என்று இருந்தது. ஓஹோ, படிக்க கூட இல்லை. எப்படி இவனை போய் லவ் பண்ணா? இவன் பக்கத்தில் இவ இன்னும் பார்க்கவே கன்றாவையாக இருக்குமே, நினச்சி கூட பார்க்க முடியல. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்கிறது உண்மைதான போல என நினைத்து ஃபைலை மூடினான். அப்போது இன்னும் அந்த ரங்கனை தான் நினச்சிட்டு இருப்பா போல என்று எண்ணும் போதே ஏனோ பிடிக்கவில்லை. அதான் கேட்ட உடனே டைவர்ஸில் சைன் பண்ணி தந்துட்டா போல என நினைக்கும் போதே மனது வெறுமை அடைந்தது. 2 நாள் மதியுடன் வம்பு இழுத்து சண்டை போட்டதால் இந்த அப்பார்ட்மெண்ட் அவனுக்கு தனிமையை தந்தது. வேகமாக எழுந்து லேப்டாப் பேக்கை எடுத்துக்கொண்டு அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்து பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி சென்றான். ஒரு டிராஃபிக்கில் காத்து இருந்தபோது மதி ஏதோ ஒரு ஆணுடன் சிரித்து பேசி ஒரு சிறிய பேக்கரி கடை விட்டு வெளியே வருவதை பார்த்ததும், என்ன இப்போ இந்த ஏரியாவில் என்ன பண்ணுறா? இந்த நேரத்தில் டெலிவரி வேலைக்கு தானே போவா? அவ கூட இருக்கிற பையன் யாரு? கேப் வேற போட்டு இருக்கான். அப்போ வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கண்டவன் கூட ஊர் சுற்றிட்டு இருக்காளா? அதான் ரங்கனை லவ் பண்ணியிருக்கான்னு பார்த்தா இங்கே புதுசாக ஆள் பிடிச்சிட்டா போல. இவளையெல்லாம் போய் தாத்தா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க என வெறுமையாக நினைத்து பைக்கை வீட்டை நோக்கி செலுத்தினான். அதே சமயம் இங்கு மதி, தேங்க்ஸ் பெருமா, டெலிவரி ஒர்க்கை விட இந்த சூப்பர் மார்க்கெட்டு சேல்ஸ் பண்ணி பில் போடுற ஒர்க்கு ஓகே தான் என்றாள். ஹே, இங்கே நான் 1 வருஷமாக பார்ட் டைமில் வேலை பார்க்குறேன். எல்லோரும் முன்னாடியும் பெருமாள்னு கூப்பிடாத என்று கெஞ்சலாக சொன்னான். பார்க்கலாம் பெருமாள் என்று சொல்லி சிரித்து அவள் பேக்கை கழட்டிவிட்டு வேலை செய்யும் சூப்பர் மார்க்கெட் ஜாக்கெட்டை எடுத்து டாப் மீது போட்டு பில் கவுண்டர் பக்கம் வந்து நின்றாள். பின் இரவு வேலை முடிந்து மதி தன் ஸ்கூட்டரில் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். கௌசிக் இரவு உணவு தினமும் தர வேண்டும் என்று சொன்னது நினைவு வர, வேலை முடிச்சிட்டு இதை வேற பண்ணணும் என சலிப்புடன் புலம்பி சொன்னாலும் கிச்சன் சென்று அவனுக்கு நெய் ஊற்றி தோசை சுட்டு தக்காளி தொக்கு செய்து அவன் அறை நோக்கி தட்டுடன் சென்றாள். தட்டு முன்பே கதவு திறக்கப்பட்டது. உள்ளே வந்து அவனை பார்க்க அவன் கையில் பாட்டிலுடன் இருந்தான். ஆஹா, சைக்கோவாத்தி பாட்டிலோடு இருக்காரே, தப்பான டைமில் வந்துட்டோமோ என நினைத்து அடிமேல் அடி வைத்து உள்ளே அவன் முன்னால் வந்து நின்று டின்னர் என சொன்னாள்.
அவள் குரல் கேட்டு நிமிர்ந்து மேலும் கீழும் பார்க்க அவன் பார்வை சரியில்லை என்பது போல் அவள் ஆடையை இழுத்து சரி செய்தாள். அதை பார்த்து சத்தமாக சிரித்து, என்ன ஒரு அப்பாவி வேஷம் என்று சொல்லி பல்லை கடித்தான். அவர் குடிச்சா புரியாத அர்த்தத்தில் பேசுவாரே என நினைத்து இதற்கு மேல் இங்கு இருந்தால் சரி வராது என்று உணர்ந்து தட்டை அவன் முன்னால் இருக்கும் டேபிளின் மீது வைத்து, சாப்பிடுங்க மிஸ்டர் என சொல்லி திரும்பினாள். அடுத்த நொடி கீழே ஏதோ விழுந்தது போல் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். அது அவள் கொண்டு வந்த இரவு உணவுதான். அதை அதிர்ந்து பார்த்து நிமிர்ந்து முறைத்து பார்த்தவள், சாப்பாடு சாமி மாதிரி, அதை போய் இப்படி கீழே வீசியிருக்கீங்க என்று கேட்டுவிட்டு அதை சுத்தம் செய்ய சென்றாள். அவள் கையை வேகமாக பிடித்து இழுத்த கௌசிக், என்ன ரொம்ப ஓவரா சீன் போடுற, கண்டவன்கிட்ட வாங்கின பணம் தானே என்றான். குடித்து இருந்ததால் அந்த வாடை அவளுக்கு ஆகவில்லை. முகம் சுளித்து வேறு பக்கம் பார்த்து வார்த்தையை பார்த்து பேசுங்க மிஸ்டர், இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசில் சமைச்சு சாப்பிட்றேன். இப்போ உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வந்தது கூட அந்த பணத்தில் தான் என்று சொல்லி அவன் கையில் இருந்து தன் கையை விடுவிக்க போராடினாள். ரோட்டில் ஒரு ஆணுடன் நடந்து சென்றதை நினைவு கூர்ந்து, ஆமா நானும் பார்த்தேன் என்று நக்கலான குரலில் சொல்ல அவள் புரியாமல் விழித்து அவனை பார்த்தாள். என்ன பார்க்குற, உன்னைய பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். ஏதோ நல்லா படிக்கிற பொண்ணுன்னு நார்மலாக இருக்க ட்ரை பண்ணலாம்னு இருந்தால் அது தப்புன்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். பணம் வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே என தள்ளாடிய குரலில் சொன்னான். எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க சொல்லி அவனிடமிருந்து நகர முயன்றாள். இல்லை, இப்போ எனக்கு உன் கூட பேசிதான் ஆகணும் என இன்னும் இறுக்கமாக மணிக்கட்டை பிடித்தான். வலி தாங்க முடியாமல் அவன் கையை வாயில் வைத்து நறுக்கென்று கடித்து விட்டாள். வலி தாங்காமல் விட்டுவிட்டான். அவள் அப்பொழுதும் இது இவனுக்கு பத்தாது என்பது போல் சில நொடி நன்கு கடித்துவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியே ஓடிவிட்டாள். ஆ என கண்கள் மூடி திறந்து கையை பார்த்தான். அதில் பல் தடம் நன்றாக பதிந்திருந்தது. இவளை நாளைக்கு சும்மா விடக்கூடாது என போதையில் புலம்பிவிட்டு போனை எடுத்து வேலை ஆளை அழைத்து அறையை சுத்தம் செய்ய சொல்லிவிட்டு குளியல் அறையில் வேகமாக நுழைந்து கொண்டான். அங்கிருந்து வெளியே ஓடி வந்த மதி வேகமாக அறைக்கு சென்று கதவை லாக் செய்து கதவில் சாய்ந்து மூச்சு வாங்கினாள். இவனுக்கு அந்நியன் விக்ரம் மாதிரி மல்டி பர்சனாலிட்டி நோயாக இருக்குமோ என நினைத்து ஒரு பெருமூச்சு விட்டு, எப்பொழுதுதான் இங்கிருந்து விடுதலை ஆவனோ தெரியலையே ஈஸ்வரா என கையெடுத்து கும்பிட்டு ரெஸ்ட் ரூம் சென்று ஒரு முறை குளித்துவிட்டு உறங்க சென்றாள். அடுத்த நாள் காலையில் கண் விழித்த தேவுக்கு தலைவலி அதிகமாக இருந்தது. எப்படி அப்படி குடிச்சேன் என்று நெற்றியை நீவி விட்டு கையை பார்த்தபொழுது மதி கடித்த பல் தடம் இருந்தது. அப்பொழுதுதான் இரவு நடந்தது எல்லாம் நினைவு வந்தது. வேகமாக போனை எடுத்து மதியை என் ரூமுக்கு வர சொல்லுங்க என்று சொல்ல, சார் அவங்க வீட்டில் இல்லை என்று பணிவாக சொன்னார். கேட்டு கட் செய்தவன், ஓ பால் டெலிவரி பண்ண போயிருப்பாளோ, வீட்டுக்கு வந்துட்டு தானே காலேஜ் போவா, வரட்டும் அவளுக்கு இருக்கு, இன்னைக்கு ஒரு கை பார்த்திடலாம் என நினைத்து நேரம் ஆனதால் குளிக்க குளியல் அறை சென்றான். கீழே வந்து சாப்பிடும்பொழுது கூட மதி வீட்டிற்கு வந்தது போல் தடயமும் இல்லை. மதி மதியம் சாப்பிட வேலைக்கு செல்லும் போதே எடுத்து சென்று விட்டாள். அதனால் கல்லூரிக்கு நேராக சென்று விட்டாள். காலேஜ் ஸ்டாஃப் ரூம் வந்த தேவ் கையை பார்த்த கார்த்திக், என்ன சார் எப்பவும் லெஃப்ட் சைடில் தானே வாட்சி கட்டுவீங்க, இன்னைக்கு புதுசாக என்ன ரைட் சைடில் கட்டியிருக்கீங்க என கேட்க, மதி கடித்தது கண்ணி போய் இருந்ததால் அதை மறைக்க தான் வாட்ச் கட்டியிருந்தான். இதெல்லாம் முக்கியமாக போய் சிம்போசியம் உனக்கு இன்னும் பெண்டிங் இருக்கு, போய் அதை பார் என்று சொல்லி மதி வகுப்பிற்கு சென்றான். உள்ளே வந்தவன் பார்வை மதியிடத்தை தான் பார்த்தது. அவ்வளோ ராஜியுடன் சிரித்து பேசி கொண்டிருந்தாள். வீட்டுக்கு வராமல் இங்கே வந்துட்டியா என நினைத்து மேஜை அருகில் வந்து கையை வைத்து வேகமாக தட்டி, சைலண்ட், இது என்ன மார்க்கெட்டா, இப்படி சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று வேகமாக கத்திவிட்டு பாடம் நடத்த ஆரம்பித்தான். ஓஹோ, வாத்தி வரும்போதே டென்ஷனில் வந்து இருக்கார் போல என நினைத்து பயந்த மதி அவன் கையை பார்த்தாள். ஆனால் அதில் வாட்சி இருப்பதை பார்த்து ஒருவேளை இவருக்கு ஞாபகம் இருக்குமோ என நினைக்கும் போதே, என்ன கனவுல இருக்கீங்களா என கௌசிக் அதட்டலான குரலில் கேட்டான். அதில் நடுக்கத்துடன் எழுந்து, சார் அது வந்து என்றாள். இப்போ நான் இதுக்கு முன்னாடி நடத்தின சாப்டர்ல இருந்து கேள்வி கேட்பேன், நீ ஆன்சர் பண்ணணும் என்று சொல்லி கேள்வியை கேட்டான். ஐயோ, இதை இன்னும் நான் படிக்கலையே என நினைத்து பயந்து சார் என்று விழித்தபடி நின்றாள். இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த வீக்கு ஃபுல்லாக வெளியே தான் என் கிளாஸ் டைமில் நிற்கணும், நின்று தான் நோட்ஸ் எடுக்கணும் என்று அதட்டலான குரலில் சொல்லி வெளியே கை காட்ட அவனை பாவமாக பார்த்து வேறு வழியின்றி நோட்ஸை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து நின்றாள்.
கௌசிக் மனதில் இப்பொழுதுதான் சற்று நிம்மதியாக இருந்தது. 1 மணி நேரம் கழித்து வகுப்பு முடித்து வந்த கௌசிக் நின்று இருந்த மதியை பார்த்து, இடம் தெரியாமல் கை மட்டுமில்ல வாயையும் வைக்கக்கூடாது என்று மெதுவாக சொல்லி கடித்து இருந்த கையை காட்டிக்கொண்டு சென்றான். அதை கேட்டு மதி உறைந்து போய் நின்றாள். அவள் அருகில் ஓடி வந்த ராஜ், ஆர் யூ ஓகே என தோள் தொட்டு கேட்டாள். என்று மட்டும் பதில் சொல்லி உள்ளே வந்து இருக்கையில் அமர்ந்தாள். அவள் பக்கம் வந்த குரு, கௌசிக் சார் கிளாஸ் மட்டும் நல்லா கவனி மதி, அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இன்னும் 1 வாரம் இப்படி வெளியே நிற்கணும் என்று சொன்னார். நீ வேணும்னா ஸ்டாஃப் ரூம் போய் கௌசிக் சார் கிட்ட கேளு, இப்போ நமக்கு ஃப்ரீ கிளாஸ் தானே என்று குரு சொன்னான். வகுப்பில் கவனிக்காமல் இருப்பதற்கு தண்டனை தரவில்லை, வீட்டில் நடந்ததற்கு இப்படி பழிவாங்கி இருக்கிறான் என்று எப்படி இவர்களிடம் சொல்வது என்று யோசித்து, இல்லப்பா பரவாயில்ல, அவர்கிட்ட பேச பயமா இருக்கு என்றாள். சரி என்னமோ பண்ணு, உன் இஷ்டம் என்று ராஜ் விட்டுவிட்டாள். வந்த வனிதா, ரோஹித் சீனியர் கிளாஸ் போலாமா மதி, அவரு நமக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி தருவாரு, இப்போ நமக்கு ஃப்ரீ கிளாஸ் தானே என கேட்டாள். என்று மட்டும் சொல்லி மதி அவளுடன் சென்றாள். அங்கு மதி வருவதை பார்த்த ரோஹித் அவனே வெளியே வந்து, நம்ம கிரவுண்டுக்கு போலாம், அங்குதான் ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ண முடியும் என்று சொல்ல, அவர்களும் அவனுடன் சென்று ஒரு பெஞ்சில் ரோஹித் அமர்ந்த பின், மதி வா இங்கே வந்து உட்காரு என்று அவன் அருகில் அமர சொன்னான். ஆனால் வனிதா வேகமாக அவன் அருகில் அமர்ந்து புன்னகை செய்தாள். ரோஹித் எரிச்சலை வெளிக்காட்டாமல் என்னென்ன நிகழ்ச்சியில் என்னென்ன செய்ய வேண்டும் வேண்டாம் என்று பொறுமையாக சொல்லி கொடுத்தான். மதி கையில் இருக்கும் நோட்டில் அவன் சொல்வதை ஒவ்வொரு ஐடியாவையும் நோட் செய்தாள். அதை பார்த்த ரோஹித், ஹேய் வனிதா பாத்தியா, மதி எவ்வளவு பொறுப்பா நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறாள் என்று பாராட்டினான். ரோஹித் மதியை பாராட்டுவது பிடிக்காத வனிதா, சீனியர் அவளுக்கு சொன்னா ஒன்றும் புரியாது, அதனால் நோட்ஸ் எடுக்கிறாள், இப்போ கூட கௌசிக் சார் கிளாஸில் சரியா கவனிக்கலன்னு வெளியே சார் நிற்க வச்சிட்டாரு, ஆனால் நான் கிளாஸில் ரெப் ஒரு தடவை சொல்லி தந்தால் போதும் உடனே கற்றுக்குவேன் என்று அவளை பற்றி பெருமையாக சொன்னாள். மதி பக்கம் பார்த்த ரோஹித், கிளாஸ் வெளியே நின்னதுனால கால் வலிக்குதா என்று எழுந்து அக்கறையுடன் கேட்டு அவள் பக்கம் வந்தவன் கண்ணில் அவள் கையில் இருக்கும் புதிதான மோதிரத்தை பார்த்து, புது மோதிரமா என கேட்டு கைப்பிடிக்க வந்தான். கேட்டதை கண்டு கொள்ளாமல் நகர்ந்து கையில் இருக்கும் மணியை பார்த்தவள், எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு, ஃப்ரீ டைமில் டவுட் இருந்தால் கேட்குறேன் என்று சொல்லி எழுந்தாள். ஓகேடா நீ போ, வேணும்னா டவுட்டுனா என் நம்பருக்கு கால் பண்ணு, உன்னோட நம்பரை தா என நம்பரை ஆர்வமாக கேட்டான். சாரி, நம்பர் தர அளவுக்கு நீங்கள் எனக்கு அவ்வளோ க்ளோஸ் ஒன்றும் இல்லை என சொல்லி அங்கிருந்து சென்றாள். ரோஹித் மதியிடம் நன்றாக பேசி பழகுவது வனிதாவிற்கு பொறாமையை தந்தது. நேற்று ஒன்றாக வெளியே கல்லூரிக்கு செல்லும் போதே நம்பர் கேட்டதற்கு அவன் தரவில்லை, ஆனால் இன்று மென்மையாக பேசி நம்பர் கேட்கிறான் என்று எண்ணி அங்கிருந்து வனிதா சென்று விட்டாள். மதியமும் கௌசிக் வகுப்பு இருந்ததால் மதி வெளியே நின்று நோட்ஸ் எடுத்து கொண்டு இருந்தாள். அவனுக்கு அற்பத்தனமான சந்தோஷம் இருந்தது. கல்லூரி முடிந்து மதி அவசரமாக செல்வதை பார்த்த கௌசிக், இன்னைக்கு நேரா இவ எங்க போறா என பார்த்து அதை ஆதாரமாக எடுத்து தாத்தாவுக்கு அனுப்பி வீட்டில இருந்து இவளை வெளியே அனுப்புறேன் என்று நினைத்து அவனும் வேகமாக அவள் ஸ்கூட்டர் பின்னால் சென்றாள். ஒரு சூப்பர் மார்க்கெட் முன்னால் சென்று வண்டியை நிறுத்திவிட்டு யாருக்கோ கால் செய்து மணியை பார்த்தாள். கௌசிக் ஓரமாக மறைந்து ஹெல்மெட் அணிந்தபடி அவளை கூர்ந்து கவனித்தான். சிறிது நேரத்தில் ஒரு பைக்கில் வந்த ஒருவன் ஹெல்மெட்டை கழட்டியபடி மதியுடன் பேசிக்கொண்டு இருந்தான். ஓ, இவன் பணத்தில் தான் ஷாப்பிங் பண்ணி வீட்டுக்கு சமைக்க வாங்கிட்டு வரா போல, ஆனால் நேற்று நைட்டு என் பணம் அப்படி இப்படின்னு பந்தா பண்ணிட்டு இருந்தா, இன்னையோட இவளை என் லைஃப்பில் இருந்து கட் பண்ணணும் என சொல்லி தீவிரமாக சூப்பர் மார்க்கெட்டுக்குள் நுழைந்து மதியை தேடினான். அவள் 5வது பில் போடும் கவுண்டரில் மேல் கோட் போன்ற யூனிஃபார்ம் அணிந்து 5வது கவுண்டரில் இருக்கும் குருவுடன் பேசிக்கொண்டு நின்று இருந்தாள். ஒரு கஸ்டமர் வந்ததும் பில் போட்டு கொடுத்தாள். அதை பார்த்து திகைத்து டெலிவரி வேலையை விட்டுட்டு குரு கூட இந்த வேலைக்கு சேர்ந்துட்டா போல என நினைத்து அவள் நின்று இருப்பதை பார்க்கும் போதே கல்லூரியில் அவளை பழிவாங்க நிற்க வைத்தது நினைவு வந்து அவசரமாக அங்கிருந்து வெளியே வந்து நெற்றியை வேகமாக தட்டி முடியை கோதி பைக்கை எடுத்து கொண்டு அங்கிருந்து வீட்டிற்கு சென்று விட்டான். வீட்டிற்குள் வந்து அறைக்கு சென்றவனுக்கு மனம் நெருடலாகவே இருந்தது. அவள் வேலைக்கு தான் போயிருக்கா, ஆனால் நான் எதையோ தப்பாக நினச்சி குடிச்சிட்டு நேற்று நைட்டு தப்பாக பேசியிருக்கேன். நான் எப்பவும் இப்படி இல்லையே, எதுவாக இருந்தாலும் பேசி தீர விசாரித்து தானே முடிவு பண்ணுவேன். ஆனால் மதி விஷயத்தில் ஆரம்பத்தில் இருந்தே தப்பாக நினச்சி அவளை திட்டி காயப்படுத்தி இருக்கேன்
என்று புலம்பியதால் தலைவலி வந்ததுதான் மிச்சம். கௌசிக் குளியல் அறைக்குள் வந்து ஷவர் ஆன் செய்து கண்கள் மூடி நின்றபொழுது மதிமுகம் வந்து சென்றது. இல்லை, ஏதோ அவசரத்தில் தப்பா நினைச்சு நேத்து அப்படி பண்ணிட்டேன். ஆனால் அவ ரங்கனை லவ் பண்ணி மறக்க முடியாமல் தான் டைவர்ஸ்க்கு ஓகே சொல்லி இருக்கா என்று நினைக்கும் போதே முகம் இறுகியது. அவ என்ன பண்ணா உனக்கு என்ன கௌசிக்? இன்னும் 6 மாசம்தான் அவளை இங்கே வச்சிருக்க வேண்டியது, அவ்வளவுதான். உனக்குன்னு நிறைய கடமை இருக்கு. நீ எதுக்காக இங்கே இருக்கன்னு மறந்து மனசுல கண்டதை நினைக்காத என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து குளித்து முடித்து வெளியே வந்து இரவு உடை அணிந்து லேப்டாப்பில் வேலை செய்ய ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் அதில் சார்ஜ் குறைந்திருப்பதை பார்த்துவிட்டு ஐபேடை தேடி எடுக்க சென்றான். அதை எடுத்துவிட்டு திரும்பும் போதுதான் அங்கு ஒரு கிளிப்பு இருப்பதை பார்த்தான். அன்று அவன் அறையில் மதி அமர்ந்து வேலை செய்தது நினைவு வர அதை கையில் எடுத்து பார்த்தவன் முகம் சுளித்து அதை டஸ்ட்பினில் போட சென்றவன் நிறுத்தி அவளோடது அவளே வந்து எடுத்துக்கிட்டு போகட்டும் என்று நினைத்து அதே இடத்தில் வைத்துவிட்டு வேலையை செய்ய ஆரம்பித்தான். வேலை முடித்து மணியை பார்க்க சாப்பிட நேரமாகியிருந்தது. கீழே வந்து ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்தான். அவன் எதிரில் வந்து நின்ற வேலையாள், சார் நைட்டு டின்னர் என்று கேட்டார். எதையோ யோசித்தவன், இல்லை வேணாம், நீங்க வீட்டுக்கு போங்க என்று சொல்லி அனுப்பிவிட்டான். ஆனால் அவனுக்கு பசியாக இருந்தது. டிவி ஆன் செய்து நியூஸை பார்த்து கொண்டு இருந்தான். வெகு நேரமாகியும் மதி வீட்டுக்கு வரவில்லை. அடிக்கடி அவன் பார்வை வாசலை தொட்டு சென்றது. நேற்று இந்த டைமுக்கு வீட்டுக்கு வந்துட்டாளே என்று யோசித்து கொண்டு அமர்ந்து இருந்தான். ஆனால் அந்த சூப்பர் மார்க்கெட் ரொம்ப தூரத்தில் இருக்குமே, இங்கே வர எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகுமே, இங்கே பக்கத்தில் வேலை இல்லாத மாதிரி அங்கே போகணுமா என்று நினைத்து அவளை திட்டிக் கொண்டு இருந்தான். அதே சமயம் டிவியில் தனியாக வந்த இளம்பெண்ணை 4 ஆண்கள் சேர்ந்து நாசம் செய்வது போல ஒரு வீடியோ ஓடிக்கொண்டு இருந்தது. உங்களுக்கு ஏதாவது ஆனால் தாத்தா என்னை தான் கிரிமினல் மாதிரி கேள்வி கேட்பார் என்று முணுமுணுத்து கொண்டே வேகமாக எழுந்து அறைக்கு சென்று உடை மாற்றி படிக்கட்டில் கீழே வரும்போதே மதி வருவது தெரிந்தது. இங்கு கௌசிக் வெளியே செல்வதைப் போல் ரெடியாகி வருவதை பார்த்த மதி ஒன்றும் கவனிக்காதது போல் அவனை கடந்து அறைக்கு சென்றாள். ஐயோ, இப்போ நான் வெளியே போறேன்னு நினைச்சிருப்பாள் என்று சங்கடமாக உணர்ந்து, இப்போ போகலைன்னா நல்லா இருக்காது, எங்கே போகலாம் என்று யோசித்த கௌசிக் கார்டன் பக்கம் சென்று சிறிது நேரம் அமர்ந்து நேரத்தை கழிக்கலாம் என்று யோசித்து தோட்டத்தில் அமர்ந்து இருந்தான். போனை நோண்டியபடி இருந்தாலும் செடிகள் அதிகமாக இருப்பதால் கொசுக்கடி தொல்லை அதிகமாக இருந்தது. அதை எரிச்சலாக அடித்து கொண்டு இருந்தான். எதர்ச்சியாக பால்கனி பக்கம் வந்து நின்ற மதி கண்களில் அந்த காட்சியை பார்த்து அவனை வினோதமாக பார்த்து, இவர் என்ன அவுட்டிங் போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தோட்டத்தில் உட்காந்து கொசு அடிச்சிட்டு இருக்காரு என்று சிரித்தாள். இவர் எந்த டைமில் என்ன பண்ணுவாருன்னு தெரியல, என்னை பழிவாங்க கிளாஸ்லேயே வெளியே நிற்க வச்சாரு. ஒருவேளை நம்மளை அவ்வளோ வெறுக்கிறாரு போல. அன்னைக்கு காரில் வரப்ப வாணின்னு ஒரு பொண்ணு அவர்கிட்ட ஃபோனில் லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அந்த பொண்ணை இன்னும் லவ் பண்ணுறாரு போல, அதான் என் மேலே இவ்வளவு கோபத்தை காட்டுறாரு என்று தப்பாக நினைத்து ஃப்ரெஷ்அப் ஆகி கீழே வந்தாள். அவள் கிச்சனை நோக்கி செல்லும் போதே உள்ளே வந்த கௌசிக், எனக்கு டின்னர் ரெடி பண்ணு என்று சொல்லி ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு டிவியை ஆன் செய்து வழக்கம் போல் நியூஸ் பார்த்தான். நேற்று கொண்டு வந்து தந்ததை தூக்கி வீசிட்டு இன்னைக்கு சாப்பாடு கேட்குறாரு. அதான் அவருக்கு வேலைக்காரங்க இருக்காங்க, அதை விட்டுட்டு என்கிட்ட கேட்குறாரு என்று கடுப்பாக முணுமுணுத்து கொண்டே கிச்சனுக்கு சென்றாள். சிறிது நேரத்தில் வெளியே வந்த மதி ஹாட் பாக்ஸை எடுத்து வைத்துவிட்டு, மிஸ்டர் தேவ் டின்னர் ரெடி என்றாள். கௌசிக் டிவியை ஆஃப் செய்துவிட்டு டைனிங் டேபிளில் சேரில் அமர்ந்து பிளேட்டை எடுத்து வைத்து ஹாட் பாக்ஸை ஓப்பன் செய்து பார்த்துவிட்டு முகத்தை கடுமையாக வைத்து அவளை முறைத்து பார்த்தான். அவள் எதுவும் கண்டு கொள்ளாமல் அவள் தட்டை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து டிவி ஆன் செய்து சாப்பிட ஆரம்பித்தாள். ஹே, என்ன இது? இதெல்லாம் நைட்டு டின்னரா என்று பல்லை கடித்து கொண்டு கேட்டான். அவன் பக்கம் திரும்பாமல் சேனலை மாற்றிக்கொண்டே, ஆமாம், சேமியா தான், இதுவும் எல்லார் வீட்டிலும் சமைக்கிற டிஷ் தான் என்று வாயில் திணித்தபடி சொன்னாள். வேண்டா வெறுப்பாக அதை எடுத்து வாயில் வைத்தபோது முன், ஏமா எப்போ பாரு சேமியா இல்லை உப்மா இதை அடிக்கடி செய்கிற, டே இதுவும் ஒரு டிஷ் தான், சாப்பிடு, நல்லா இருக்கும் என்று அன்பாக சொன்னார். அட போமா, எனக்கு வேணாம், நான் மாமா வீட்டுக்கு போகிறேன், அங்கே அத்தை எனக்கு பிடிச்சதை செஞ்சு தருவாங்க என்று சொல்லி வெளியே ஓடும்போது அவனின் அம்மா சொன்னது காதில் விழுந்தது. இப்போ எஸ்கேப் ஆகிற, பின்னாடி உனக்கு வர பொண்டாட்டியும் இதை தான் சமைச்சு தருவா என்று சொன்னதை கேட்டு திரும்பி அப்படி மட்டும் நடந்தா அப்போ பார்க்கலாம் என்று சொல்லி சிரித்து கொண்டே வெளியே ஓடினான்.
அதையெல்லாம் நினைத்து பார்த்தவனுக்கு மனம் ரணமாகி அதை வேகமாக சாப்பிட்டு முடித்து அவளை ஒரு நொடி பார்த்துவிட்டு கையில் மோதிரம் போட்டு இருக்காளா என்று உறுதி செய்து அவன் அறைக்கு சென்றான். என்னடா அதிசயம், இந்த சேமியாவை வேணும்னே தான் சமைச்சு வச்சேன், ஆனால் அதை கூட எனக்கு முன்னாடி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு போகிறாரு என்று சொல்லிக்கொண்டே தோல் குலுக்கிவிட்டு கிச்சனில் இருக்கும் பாத்திரம் எல்லாம் சுத்தம் செய்து அறைக்கு உறங்க சென்றாள். ஆனால் இங்கு அறைக்கு வந்த கௌசிக்கு தூக்கம் இரவாக போனது. தேவையில்லாமல் தவறாக நினைத்து அவளுக்கு தப்பு செய்வது போல் குற்ற உணர்ச்சியாக இருந்தது. இருந்தும் அவனது ஈகோ அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இன்னொரு பக்கம் மதி இரவு வெகுநேரம் ஸ்கூட்டரில் பயணம் செய்து வருவது உறுத்தலாக இருந்தது. எதையோ ஒன்று யோசித்து கண்மூடி படுத்து தூக்கம் வரவில்லை என்பதால் எப்பொழுது கேட்கும் ஒரு பாடலை காதில் ஹெட்செட் போட்டு, அம்மா அம்மா நீ எங்கே அம்மா, உன்னை விட்டா எனக்கு யாரு அம்மா என்ற பாடலை கேட்டு பழைய நினைவுகளில் தொலைந்து போனான். கல் போன்ற இதயம் படைத்தவன் என்று கௌசிக்குடன் பழகியவர்கள் சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது கண்கள் ஓரம் சிறு துளி கண்ணீர் அவனையும் மீறி எட்டி பார்த்தது. அப்படி இப்படி என்று எப்படியே உறங்கியும் போனான். இங்கு மதி 4 மணி நேரம் நின்று இருந்ததால் கால் வலி எடுத்தது. அதனால் சுடுதண்ணீரில் ஒத்தடம் தந்துவிட்டு நாளை அசைன்மெண்ட் இருப்பதால் வெகுநேரம் கண் விழித்து எழுதி முடித்துவிட்டு தூங்கினாள். அடுத்த நாள் காலை அழகாக பொழுது விடிந்தது. அலாரம் அடித்த சத்தத்தில் எழுந்த மதி காலை மதியம் சமைத்து முடித்துவிட்டு பால் டெலிவரி வேலைக்கு சென்று விட்டாள். இங்கு கௌசிக் அப்பொழுதுதான் கண் விழித்து ஜாக்கிங் செல்ல வெளியே வந்தான். கீழே வந்து மதி ரூமை பார்த்துவிட்டு கிச்சன் பக்கம் பார்த்தான். கால்கள் தானாக கிச்சன் பக்கம் சென்றது. அங்கு அவள் இல்லை. ஆனால் அவள் சாப்பிட என்று சமையல் எல்லாம் முடித்ததற்கான ஆதாரமாக சாம்பார் சட்னி வாசனை வீசியது. எப்படி இவ்வளோ நேரமா எழுந்திருச்சு குக் பண்ணிட்டு வேலைக்கு போறா என்று ஆச்சரியமாக வியந்து ஜாக்கிங் சென்றான். சிறிது நேரத்தில் மதி வீட்டிற்கு வந்து எப்பொழுதும் போல் சோஃபாவில் டிவி பாடலை சத்தமாக ஒளிர விட்டபடி சாப்பிட்டு கொண்டு இருந்தாள். அப்பொழுது அங்கு மேலிருந்து கௌசிக் கீழே சாப்பிட வந்தான். அதை பார்த்த வேலையாட்கள் மதியை திட்ட போகிறார் என்று பயந்தபடி பார்த்து நின்று கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவனும் அவளை ஒருமுறை சாதாரணமாக பார்த்து டைனிங் டேபிளில் அமர்ந்து ஓட்ஸ் சாப்பிட்டு கொண்டு இருந்தான். அதே சமயம் டிவியில் நிழலும் போனது நிஜமும் போனது எனக்குள் என்னையே தேடினேன் என்ற பாடலில் வரிகளை கேட்ட மதி சாப்பிடுவதை நிறுத்தி அந்த பாடலை வெறுமையாக பார்த்தாள். அவள் கடந்து வந்த காலங்களில் தந்த வலியும் இப்பொழுது அவளுக்கு என்று யாரும் இல்லாது இருப்பதை நினைத்து மனம் பாரமாகியது. அவளது கண்களிலிருந்து சிறு துளி கண்ணீர் வர அதை துடைத்து அவசரமாக தண்ணீர் எடுத்து குடித்து ரிமோட்டை எடுத்து டிவியை ஆஃப் செய்துவிட்டு வேகமாக சாப்பிட்டு விட்டு கிச்சனுக்கு சென்றாள். நிமிடங்களாக மதியை கௌசிக் கவனித்து கொண்டுதான் இருந்தான். அந்த பாடலை கேட்டதும் அவளின் கண்களில் தெரிந்த வேதனையை அவனும் கவனித்தான். ஆனாலும் அது அவள் ரங்கனை மறக்க முடியாமல் தவிக்கிறார் என்று தவறாக நினைத்து கொண்டான். பின் கல்லூரிக்கு சென்றதும் வழக்கம் போல் அவள் பாடத்தை புரிந்தும் புரியாமலும் கவனித்தாள். அடுத்ததாக கௌசிக் கிளாஸ் என்பதால் மதி அவன் நேற்று சொன்னது போல் வெளியே சென்று விட்டாள். அப்பொழுது உள்ளே வரும்போது மதி வெளியே நிற்பதை பார்த்த கௌசிக், மதி உள்ளே போய் உன் இடத்துல உட்காரு என்று சொல்லிவிட்டு அவன் பாடத்தை நடத்த ஆரம்பித்தான். அவள் காதில் அது உண்மைதானா என்று புரியாமல் அங்கேயே நின்றாள். அவள் இன்னும் உள்ளே வராததை உணர்ந்த கௌசிக் வாசல் பக்கம் பார்வையை திருப்பி, நான் சொன்னது கேட்கலையா என்ன, உள்ளே வா என்றும் அதட்டலான குரலில் சொன்னான். சார் என்று அவசரமாக சொல்லி உற்சாகமாக அவள் இருக்கைக்கு சென்று அமர்ந்தாள். பின் அடுத்த வகுப்பு நடத்த வந்த ஆசிரியர் நேற்று தந்திருந்த அசைன்மெண்ட்டை சப்மிட் செய்ய சொல்ல ராஜ்குரு எழுதவில்லை. ஆனால் மதியும் கணேசும் மற்ற மாணவர்களுடன் வைத்து விட்டார்கள். அசைன்மெண்ட் எழுதாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னை ஸ்டாஃப் ரூமில் வந்து மீட் பண்ணுங்க என்று கடுமையாக சொல்லிவிட்டு சென்றார். ஹே மதி, நீ மட்டும் எப்படி வேலைக்கு போயிட்டு எழுதிட்டு வந்த என்று குரு ஆச்சரியமாக கேட்டான். நைட்டு எழுதிட்டு படுத்தேன். முதல்ல என்ன இந்த ஸ்டாஃபுக்கு பிடிக்காது, அதான் இந்த மாதிரி ஒர்க்கு தந்தா கரெக்டாக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்று மதி சொன்னாள். அப்புறம் வந்து பேசு, இப்போ வா நம்ம ஸ்டாஃப் ரூமுக்கு போகலாம். நல்ல வேலை, நமக்கு கம்பெனி தர இன்னும் 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க என்று ராஜி சொல்லி குருவை இழுத்து சென்றாள். இங்கு ஸ்டாஃப் ரூமுக்கு வந்ததும் அந்த பேராசிரியர் அவர்களை அசைன்மெண்ட் எழுதாததனால் திட்டிக் கொண்டு இருந்தார். அப்பொழுது உள்ளே வந்த கௌசிக் அதை கவனித்தான். அதில் மதி இருக்கிறாளா என்று பார்க்க, ஆனால் அவள் இல்லை. ராஜ் மற்றும் குரு இருந்தார்கள். பின் மாணவர்களை கிளாஸ் போக சொல்லிவிட்டு அசைன்மெண்ட் செக் செய்து கொண்டு இருப்பதை பார்த்து கௌசிக் நைஸாக ஏதோ பிரிண்ட் எடுப்பது போல் அங்கு நின்று
மதி அசைன்மெண்ட் இருக்கிறதா என்று ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தான். அவன் எதிர்பார்த்தது போல் மதி பெயரை தான் அந்த ஆசிரியர் பார்த்து கொண்டிருந்தார். இந்த பொண்ணோட ஹேண்ட்ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்லி அருகில் நின்றிருந்த கௌசிக் பக்கம் காட்டினார். அவனும் அறியாதது போல், யார் சார்? அதான் புதுசா ஜாயின் பண்ணி இருக்காளே அந்த கேர்ள் தான். ஆனால் கிளாஸ்ல கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்றதில்ல. ஒருவேளை இந்த அசைன்மெண்ட்டை யாரையாவது பார்த்து காப்பி பண்ணி இருப்பாளோ என்று அவரே சொல்லிக்கொண்டு வேலையை தொடர்ந்தார். ஆனால் கௌசிக் அவர் தந்த மதி பேப்பரை தான் பார்த்து கொண்டு இருந்தான். நைட்டு லேட்டா வீட்டுக்கு வரா, ஆனாலும் அசைன்மெண்ட் ஒர்க்கை கரெக்டா பண்ணியிருக்கா என்று யோசித்து வெளியே வந்தவன் யாருக்கோ கால் செய்து சிலவற்றை சொல்லிவிட்டு வைத்தான். ஒரு மதி சூப்பர் மார்க்கெட் வேலைக்கு சென்றுவிட்டு கிளம்பு போகும்போது அவளது வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்தது. குருக்கு பாய் சொல்லிவிட்டு வெளியே வந்தபடி மெசேஜை ஓப்பன் செய்தாள். அதில் வீட்டுக்கு போயிட்டு உன் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நான் அனுப்பியிருக்கிற லொக்கேஷனுக்கு வந்துடு என்று சைக்கோவாத்தியிடம் இருந்து மெசேஜ் இருந்தது. அதை புரியாமல் விழித்து பார்த்து, அப்பா முனீஸ்வரா, எப்போதான் 6 மாதம் முடியும்? புதுசாக என்னை டார்ச்சர் பண்ண ஐடியாஸ் ரூம் போட்டு யோசிப்பாரோ? இப்போ எதுக்கு இன்னொரு வீட்டுக்கு வர சொல்கிறாரு என்று புலம்பிக் கொண்டு வீட்டுக்கு சென்று எல்லாம் பேக் செய்து அனுப்பியிருந்த அட்ரஸ்க்கு வந்தாள். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தானே அவர் அன்னைக்கு என்னை கூட்டிட்டு வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினாரு என்று யோசித்தபடி லிஃப்டில் இருந்து வெளியே வந்து வீட்டிற்கு முன்னால் வந்து காலிங் பெல் அடித்தாள். கதவை திறந்த கௌசிக், லெஃப்ட் சைடில் உன்னோட ரூம் இருக்கு, போய் ஃப்ரெஷ்அப் ஆக்கிட்டு வா, உன்கிட்ட பேசணும் என்று சொல்லி அவன் அறைக்கு சென்றான். மணியை பார்த்த மதி, நைட்டு 11 மணிக்கு என்னடா மீட்டிங் என்று சலிப்புடன் முணுமுணுத்து அவன் சொன்ன அறைக்கு சென்றாள். சைக்கோவாத்தி எதற்கு மதியை ரூமுக்கு வர சொல்லியிருப்பான்? மதி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்குமோ? மதியை ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.